இப்போ நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, கீழே வந்து திட்டுவாங்க, ஏப்பா போப்பா பழைய கேங் கொண்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கமெண்ட்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கா? அது இல்லைன்னு சொன்னா நான் ரொம்ப அவே ஃப்ரம் சோஷியல் மீடியால இருக்கேன். ஓகே, போட்டு அடியில் அடிக்கிறாங்க. Me after reading my comments section. ஆனந்த் சார், நீங்க கவலைப்படாதீங்க. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஒருத்தர் வந்து கேட்டாரு, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாரு. நான் தான் டாக்டரா பண்றேன், ஒரு சீனியர் டாக்டரா. சரி, மிச்சவங்க எங்க அப்படின்னோடனே அது வரைக்கும் சிரிச்சு பேசினார். மிச்சவங்க இல்ல அப்படின்னோடனே டக்குன்னு மூஞ்சி மாறிடுச்சு. இது என்ன நல்ல கதையா இருக்கே ப்ரோ, அவனால தானே இது ஃபேமஸ் ஆச்சு, இப்போ நீங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போறீங்க அப்படின்ட்டாரு. அவங்க வேணான்னு யாருமே முடிவு பண்ணல. சின்ஸ் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஷோ, it's got so much to every single person who's acted in it. So அவங்க they had to do different things. And the Heartbeat 3 process is something that I beautifully enjoy it. அஸ்வின் ராம் அவர்களே வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் லாஸ்ட் டைம் இந்த பூக்கி ஒரு ஈவெண்ட்டை மீட் பண்ணது, ஐ திங்க் அந்த இடம் ஒரு வேற ஒரு வைபு. அதுல வந்து நம்ம ஒன் ஆஃப் த பார்ட் அப்படிங்கிற மாதிரி. இங்க வந்திருக்கிறது ஐ திங்க் சம்திங் ஸ்பெஷல். ஏன்னா நமக்காக ஒரு கேரக்டர் எழுதி அந்த ஒரு கேரக்டர் தனியா ஒரு டிராவல் ஒன்று காட்ட போறாங்க. அதுக்கு லைட்டா காட்டிட்டாங்க எப்படின்னு, இனிமே காட்ட போறாங்க. அது எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்கறது நாங்களும் எக்ஸைட்டிங்கா இருக்கோம். ஸோ ஹார்ட்பீட் 3ல ராகவ் அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப ரஃப் அண்ட் ஸ்டிஃபா இருக்க ஆளு. பட் ஐ நோ பர்சனலி உங்க கேரக்டர் எனக்கு தெரியும், அப்படி கிட்ட கிடையாது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஹவ் ஹாப்பி இந்த ஹார்ட்பீட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்குள்ள வருது. பிகாஸ் சீசன் 1 வந்து ஒரு ஹிட்டு, சீசன் 2 வந்து அதை விட பெரிய ஒரு எமோஷன்ல பயங்கரமா அது கேப்சர் பண்ணிட்டாங்க. சீசன் 3க்கு வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, ஆனா வேற ஒரு கேங் உள்ள கொண்டு வந்து இப்படி பண்ணுவோம்னு யாரும் எதிர்பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு அந்த வைப், ஹார்ட்பீட் 3 வைப்? ஐ திங்க் இது வந்து எனக்கு pretty புதுசா இருக்கு, to be honest, and so far it's been great, fantastic, and I've been fortunate to be part of such an amazing team. ஏன்னா எனக்கு பர்சனலா அதோட அவுட்கம் தாண்டி அந்த ப்ராசஸ் இஸ் சம்திங் தட் ஐ ட்ரூலி பிலீவ் இன் அண்ட் ஐ வாண்ட் டு என்ஜாய். அண்ட் அந்த ஹார்ட்பீட் 3 ப்ராசஸ் இஸ் சம்திங் தட் ஐ பியூட்டிஃபுல்லி என்ஜாய் இட் as a process. So எனக்கு so far it's been beautiful. It has both sides of things. So அது நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நம்ம ஜாலியா எடுத்துக்கலாம். ப்ராசஸ் எது சொல்லுவீங்க நீங்க? என்ன ப்ராசஸ்? இந்த சென்ஸ், இப்போ ஒரு செட்டுக்கு போறதா இருக்கட்டும், ஷூட்டிங்கா இருக்கட்டும், இப்போ ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க, அந்த ஷூட்டிங் என்வாயர்மெண்ட், அந்த அட்மாஸ்பியர், எல்லாத்தோட அந்த அட்மாஸ்பியர், பீப்புள், டைரக்டர், சினிமாட்டோகிராஃபி எல்லாருமே ஒரு யூனிட்டா இருக்கும்போது அங்க ஒரு கலகலன்னு ஜாலியா இருந்ததுன்னா அப்போ இட் மேக்ஸ் our life easier. அது கைண்ட் ஆஃப் வந்து ஒரு காலேஜ் வைப். கண்டிப்பா. So that is been beautiful. Yes, நீங்க சொன்ன 1 2 it's a high expectation show. And அதுல இருக்கிற எனக்கு தெரியல, பர்சனலா நான் அவ்வளோ தாட் ப்ராசஸ் அது உள்ள போடல. சரி, இந்த மாதிரி ஒரு ரோல் கூப்பிட்டாங்க, ஆடிஷன் பண்ணேன், அண்ட் தேங்க்ஃபுல்லி அது செலக்ட் பண்ணி நான் இப்போ ஒரு 8 எபிசோட் வந்திருக்கு. ஓகே, taking it one day at a time. ஓகே. இப்போ அந்த ப்ராசஸ் ஒன்று இருக்கும்ல நீங்க சொன்ன மாதிரி. பட் எங்க இது ஸ்டார்ட் ஆச்சு? ஏன்னா மூவிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது அதோட ஆடிஷன் ப்ராசஸ் அதெல்லாம் ஒன்று இருக்கு. அதை நம்ம வேற மாதிரியான ஒரு ஒரு ஒர்க்கிங் பேட்டர்னே வேற மாதிரி மூவிஸ் ஒர்க் பண்ணுறது. இங்க எப்படி அஸ்வின் வந்து செட் ஆனாரு ஹார்ட்பீட்? எனக்கு தெரியல. To be honest, I was doing theatre for 8 years. லிட்டில் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் குரூப்போட 8 வருஷமா ஒரு நாடகம் பண்ணிட்டு அது பேசுவோம், அது பின்னாடி பட் இதுல வந்து ஐ திங்க் ஷாம் தான் வந்து he called me for LBW வந்து ஒரு ஷோ விக்ராந்த் அவர்கள் பண்ணது. ஆமா, அகைன் டெலிஃபேக்டரியோட இதுக்கு முன்னாடி. ஆமா, இதே தேர்ஸ்டேயோட ஸ்லாட்ல அதேதான் இருந்தது. So அதுக்கு I happened to audition, but for some odd reason it didn't go through. And அதுக்கப்புறமா வந்து he was very sweet. திரும்பி என்னை கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஹார்ட்பீட்னு ஒன்று போகுது, நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. ஸோ விதவுட் எனி இனிபிஷன் அப்படிதான் ஒரு ஆடிஷன் ப்ராசஸ். ஏன்னா எங்களோட ஆடிஷன் ப்ராசஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். இட்ஸ் நாட் லைக் சினிமா ஆடிஷன் ஆர் தியேட்டர், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் இவங்களோட இது வந்து ப்ராப்பராக ஒரு செட்டில் உங்களை கூப்பிட்டு ப்ராப்பரான சினிமாட்டோகிராஃபர் எல்லாருமே, உங்க கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருப்பாங்க.
ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன நம்ம நிஜமாவே செட்டுக்கு வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டோமா இது அப்படியா? ஆடிஷன். ஓகே ஸோ எனக்கு பர்சனலா எல்பிடபிள்யூவும் அப்படிதான் இருந்துச்சு, ஹார்ட் பீட் 3யும் அப்படிதான் இருந்தது. ஓகே. ஸோ விச் இஸ் வை எல்பிடபிள்யூல வந்து ஐ வாஸ் லிட்டில் ஸ்கெப்டிக்கல் சேயிங் ஒருவேளை ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஓ அந்த என்ன கேரக்டர் ஐடியா? ஐ திங்க் அந்த ஆனா ஒன் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் அந்த கேரக்டர். ஆமா ஐ திங்க் சோ. Okay. ஐ டிடன்ட் வாட்ச் தி சீரிஸ் சோ ஐ டோன்ட் நோ. பட் ஆனா அந்த ப்ளூ அண்ட் ப்ளூ தான். நீங்க ப்ளூ அண்ட் ப்ளூ தான். ப்ளூ ஆடிஷன் ஆமா ஆமா. ஓகே. அதுவும் 6ல தான் ஒரு ஐ திங்க் கேரக்டர். நீங்க நவீன் அவர்கள் பண்ண கேரக்டர் நீங்க. இல்ல ரிஷியா? ஓகே ஓகே ஓகே. ரிஷி நிக்கில் நாயர் அவர்கள் பண்ண கேரக்டர். ஓ ஓகே ஓகே. ஒரு கேரக்டர் தான் கேட்டிருந்தாங்க. பட் யா மேட்ச் ஆகும். நான் பாத்துர்க்கேன் சீரிஸ், அதனால நான் சொல்றேன். ஓகே. அதான் coming back to the story. So இந்த மாதிரி அவங்க ப்ராசஸே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இந்த சென்ஸ் ஆஃப் ஆடிஷன். ஓகே ஸோ ஓகே. ஆடிஷனுக்கு ஒரு டப்பிங் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? ஆமா. ஸோ எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கறதே புதுசா இருக்கு. எனக்கும் அது புதுசா இருந்தது. which is exactly why என்ன ஆடிஷனுக்கு டப்பிங் புரியலையே இது அப்படின்னு இருந்தேன். பட் யா எனிவேஸ் அதுக்கப்புறம் I knew that this is how the channel functions. ஓகே. They want to make it professional, make it seem இப்போ ஒரு சின்ன இதுவா உங்களுக்கு ஒரு ஆடிஷனா இருக்கலாம். But they wanted to make it as a full-fledged, proper environment for people to come in and act. So on the process வந்து that's how I mean Shyam called me back for Heartbeat 3 அந்த ராகவன் ஒரு கேரக்டர். அது பண்ணி செலக்ட் ஆகி இப்போ போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த இன்ட்ரோ ஒன்று கொடுத்தாங்க எங்களுக்கு. சீசன் 1 and 2ல இருந்த அந்த பழைய கேங்குக்கு அந்த ரீனா, அந்த ராக்கி, அந்த கேங்குக்கு எப்படி இன்ட்ரோ கொடுத்தாங்கிறத நாங்க பார்த்துருக்கோம். ஏன்னா இப்ப அவங்க கொடுத்த ஒரு கேரக்டர் வெயிட்டேஜஸ் ஒன்று இருக்கு. அந்த எமோஷனல் அந்த பாண்டிங்காகவும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 எபிசோடு வந்து தாண்டிட்டு இங்க மறுபடியும் ஒரு புது கேங் வருது, அதுக்குள்ள ஒரு கேரக்டர்ஸை அகெயின் இன்ட்ரோ பண்ணணும். அது வந்து ரைட்டிங்ல அது ரொம்ப டஃப்பான ப்ராசஸ் தான். அவங்க எழுதிடுவாங்க, நம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல அதை நம்ம தான் பேர் பண்ண போறோம். ரைட்டிங்ல இப்போ தீபக் அவர்கள் எழுதிட்டாலுமே இப்போ நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, கீழே வந்து திட்டுவாங்க, ஏப்பா போப்பா பழைய கேங் கொண்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கமெண்ட்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கா. அது இல்லைன்னு சொன்னா நான் ரொம்ப அவே ஃப்ரம் சோஷியல் மீடியால இருக்கேன். ஓகே. போட்டு அடியில அடிக்கிறாங்க. lot of the memes, everything I've been following. So I think it's a beautiful thing தான் எனக்கு பர்சனலா தோணுச்சு. The fact that அவங்க வந்து ஒரு ஹார்ட் பீட்ன்ற ஒரு விஷயம் எவ்ரி Thursday ரிலீஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் சம்திங் நீங்க சொன்ன மாதிரி 200 எபிசோட், இட்ஸ் சோ க்ளோஸ் டு தேர் பர்சனல் லைஃப். இது வந்து ஒரு அவங்க டே டு டே ஆக்டிவிட்டி மாதிரி அவங்க இதை பார்த்து இவங்கெல்லாம் என் ஆளுங்க அப்படின்ட்டு அவங்க பர்சனலா வச்சிருக்காங்க. இப்போ திடுதிப்புன்னு எல்லாரும் மாறி இப்போ புதுசா ஒரு ஆள் வரும்போது அவங்களுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப காண்டான விஷயம் என்னன்னா அவங்க இருந்து புதுசான ஆளுங்க வந்தா பரவாயில்ல. ஐ திங்க் இன்னும் ஈஸியரா இருந்திருக்கும் ஐ திங்க். பட் திடுதிப்புன்னு அப்ப அவங்களும் இல்லை, ஏன்னா அனௌன்ஸ்மெண்டே வந்து மச் க்ளோசர் டு த ஷோ தான் வந்து ராக்கி, ரீனா, அர்ஜுன் அந்த 3 கேரக்டர் மட்டும்தான் விஜய் சஸ்டைன் இல்ல அந்த கேங்ல சஸ்டைன் ஆகிறது இவங்க மட்டும்தான். ஆமா ஐ திங்க் பிரேமிகாவும் வந்து சிந்து கிரண் அவங்க தங்கச்சியா? கரெக்ட். சோ அவங்க ஐ திங்க் லாஸ்ட் 30 எபிசோட்ஸ் இருந்தாங்க. அதை தவிர்த்து எல்லாருமே புதுசுன்னும் போது அவங்களுக்கு அவங்க அந்த 4 கேரக்டர் மட்டும் ரீடைன், இது எல்லாம் புதுசு. சோ அதுக்கு கண்டிப்பா அடி நீங்க நினைச்சீங்களா இது மாதிரி? இப்ப நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் எவ்வளவு எபிசோட்ஸ் தாண்டி ஃப்ரெஷ்ஷா ஒன்று இன்க்ளூட் பண்றப்ப இது வரும்னு நினைச்சிருக்கீங்களா? இல்லையா? ஒரு அளவுக்கு ரெடியா இருந்தேன்னு சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் வந்து இந்த பார்ட்டி சீக்வன்ஸ் தான் இருந்தது. அந்த சிகரெட் பார்ட்டி சீக்வன்ஸ். இப்போ பார்ட்டி ஓகே ஓகே. சோ அந்த பார்ட்டி சீக்வன்ஸ்ல வந்து நிறைய ஆர்டிஸ்டுங்க இருந்தாங்க. சோ ஜூனியர் ஆர்டிஸ்டும் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல ஐ திங்க் அந்த பார் டெண்டரா ஒருத்தர் வந்திருந்தாரு. சரி. சோ அந்த சீன்ல வந்து நாங்க எல்லாரும் நின்றுட்டு இருப்போம்ல, அந்த அர்ஜுனை மீட் பண்ற அந்த கரெக்ட். சோ அந்த சீக்வன்ஸ் போது நான் நின்று இருந்தேன். ஒருத்தர் வந்து கேட்டாரு, இந்த மாதிரி இது என்ன ஷூட் ப்ரோ இது அப்படின்னு. இது ஒரு சீரீஸ் அப்படின்னோடனே அவர் பார்த்துட்டாரு. அர்ஜுன், ராக்கி எல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது ஹார்ட் பீட் தானே. ஆனாலும் இது ஹார்ட் பீட் தானா அப்படின்னாரு. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாரு. நான் தான் டாக்டரா பண்றேன், ஒரு சீனியர் டாக்டரா. சரி, மிச்சவங்க எங்க அப்படின்னோடனே அது வரைக்கும் சிரிச்சு பேசினார். மிச்சவங்க இல்ல அப்படின்னோடனே டக்குன்னு மூஞ்சி மாறிடுச்சு. இது என்ன நல்ல கதையா இருக்கே ப்ரோ, அவனால தானே இது ஃபேமஸ் ஆச்சு, இப்போ நீங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போறீங்க அப்படின்ட்டாரு. So it gave me an understanding that people hold these people very close to their heart. So அது ஒரு கிளிம்ஸா இருந்தது. ஓகே, இது வேற நான் எல்லாம் எங்க புது ஆளுங்கிட்ட சொன்னேன், இப்படிதான் இருக்காங்க லைவ்லயே சொல்லிட்டு. அந்த சீன்ல ஆராதனா, அமலா,
ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஆமா, புது ஆமா, ஆளுங்களும் ஆமா. அந்த அந்த நியூ army கேங் எல்லாமே இருந்தாங்க. ஆமா ஆமா ஆமா. சோ அவங்க கிட்ட வர சொன்னேன் இப்படிதான் சொல்றாங்க ரெடி ஆயிப்போம் ஒரு அடி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இது ஒரு ரியாக்ஷன் இதே நீ நார்மலா கமெண்ட்ல பாத்துருந்தா ஓகேன்றது இருக்கும். பட் நேர்லயே ஃபேஸ் பண்ணதும் அது ஒரு மாதிரி இருந்திருக்கும். பர்சனலி தெரியல அது ஒரு அவரு ரொம்ப ஆக்வர்டாவும் அதை ஆக்கல. அவர் ரொம்ப ஒரு மாதிரி பேச்சாக சொல்லிட்டு அவர் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. ஒரு மாதிரி குழந்தை திறமையா தான் இருந்துச்சே தவிர்த்து ஓகே இவ்வளவு பேர் இத இவ்வளவு விரும்பி பாக்குறாங்க அப்படின்றது ஒண்ணுதான் தெரிஞ்சுச்சு. பட் டெஃபினெட்லி டிடன்ட் திங்க் இப்படி வந்து அது ஒரு மீம் மெட்டீரியலா மாதிரி மக்கள் அடிப்பாங்க, இந்த பர்டிகுலர் கேரக்டர் அடிப்பாங்க. இல்ல அது அது இந்த கேரக்டர் எல்லாம் இவங்க இல்ல அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணலன்னா கூட ஓகே ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பழைய கேஸ்ட்ல இருக்க அந்த குணா, யோகலட்சுமி எல்லாருமே நாங்க இதுல அனிதா முதற்கொண்டு எல்லாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் சொன்னாங்க. அது போடாம இருந்தா கூட ஓகே ஒருவேளை இவங்க இருந்திருப்பாங்களோங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. அவங்க அனௌன்ஸ் பண்ணது ஒரு காண்டு, இல்ல இவங்க போயிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு டீம் வருது அப்படிங்கிறது ஒண்ணு. ஐ திங்க் அந்த மேபி அந்த ஒரு காசு இல்ல இட் இஸ் ஐ திங்க் தீபக் சாரும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு இட்ஸ் நாட் லைக் அவங்க வேணான்னு யாருமே முடிவு பண்ணல. சின்ஸ் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஷோ, it's got so much to every single person who's acted in it. So avanga they had to do different things and branch out. So adu in the production வந்து they've understood very beautifully and given that space to them. Yes. So அதுக்கப்புறம் இப்ப புதுசா ஒரு கேரக்டர் இல்ல, அது ஒரு ஆர்கானிக்கா தான் அவங்க பண்ணிருந்தாங்க. இல்ல அது அது நான் இப்ப உங்ககிட்ட சொன்ன மாதிரி ரொம்ப ஆர்கானிக்கா தான் இருக்கு. ஏன்னா அந்த டீம் ஜெல் ஆகிறதுக்கு இப்ப டீம் இண்டிவிஜுவலா வராங்க, இன்ட்ரோ கொடுக்குறாங்க, அது ஒண்ணு. அந்த டீம் வந்து அந்த கேரக்டரா உள்ள ஜெல் ஆகும், அது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுங்கிற ஒரு பாயிண்ட். ஐ திங்க் அது ஜெனுவனா இருக்கு, ஆர்கானிக்கா இருக்கு அந்த விஷயம். ஏன்னா இப்ப எனக்கு பர்சனலா அந்த பார்ட்டி நீங்க அந்த பார்ட்டி திங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, ஓகே செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன், இப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகே இப்போ இது நமக்குள்ள உங்களுக்குள்ள இப்போ நான் கேட்டேன், நீங்க சொன்னீங்க அவரு அந்த பார்டெண்டர் ரியாக்ட் ஒன்று பண்ணாரு, நீங்க சொன்னீங்க. டீம் என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி? தீபக் சாரா இருக்கட்டும், ஷாம் அவர்களா இருக்கட்டும், அந்த டெலிஃபேக்டரி டீமா இருக்கட்டும், ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், என்ன வரப்போகுதுங்கிறது உங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க அந்த கேரக்டரோட ஏன்னா உருவாக்கி டிராவல் பண்ணது அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா ஒரு பெரிய அடி இருக்கும், இவங்க கிட்ட கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏதாவது சொன்னாங்களா? ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் அப்படி எதுவும் ப்ரிப்பேர்லாம் பண்ணல. ஷாமா இருக்கட்டும் இல்ல தீபக் சாரா இருக்கட்டும் அந்த மாதிரி எதுவும் வார்ன்லாம் பண்ணல, ப்ரிப்பேரும் பண்ணல. they never said okay இப்படி பண்ணுங்கணும், இந்த மாதிரி மக்கள் சொல்லுவாங்க, நத்திங் ஆஃப் தோஸ் சார்ட்ஸ். ஐ திங்க் they were clear, அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு இருக்கலாம்ன்றது ஒன்று அவங்க கிட்ட இருந்தது. பட் அகைன் இட்ஸ் நாட் சம்திங் that they consciously also did. இவங்கெல்லாம் வேணாம், இவங்களை கொண்டு வரலான்றது இல்ல, இதுதான் சூழ்நிலை. செமி இது ஹார்ட்பீட் மூலியமா கிடைச்ச வாய்ப்பு அடுத்தடுத்த இதுல. எக்ஸாக்ட்லி. சோ அந்த மாதிரி யாரும் ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணல. பட் வந்தது ஐ திங்க் they also knew people were slightly into this for now. Okay இது இதோட ரீச் என்னன்னு உங்களுக்கே தெரியும், வரதை ஏத்துக்குங்க அப்படியே டைரக்ட் அப்படி இது சொல்லாம அந்த ஓகே அக்செப்ட் பண்ணிக்க. அவங்க ஐ திங்க் they are adult and mature enough, so அவங்க பாத்துப்பாங்கன்ற ஒரு ஜோன்ல விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ உங்களோட கேரக்டர் இன்ட்ரோ கொடுத்தது அந்த ராகவ் அப்படிங்கிற கேரக்டர் ரஃப் அண்ட் ஸ்டிஃபா ஒன்று கொடுத்தாங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த ஹார்ட் பீட்ல இந்த ஒரு கேரக்டருமே ரொம்ப அந்த ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது வந்து அருணா கேரக்டர் ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டர். அந்த கேரக்டர் போய் நீங்க திட்டீங்க இருக்கலாம். ஸோ ஐ திங்க் இமீடியட்டா ஒரு புது கேரக்டர் ஒன்று வருது, அவன் ரொம்ப திமிராவும் இருக்கான், சும்மா இல்லாம வந்த ஒருத்தனை அடிக்கிறான். அதான் அவரும் அது இண்டஸ்ட்ரியில சீனியர் ஆக்டர் டக்ளஸ் அவரும் கண்டிப்பா. சோ அவரை வந்து இமீடியட்டா வந்து அடிச்சுட்டு என்ன சிகரெட் அடிக்கிறது அடிக்கிறான். அப்புறம் திரும்பி நீங்க சொன்ன மாதிரி அருணான்றவங்க அந்த டிராவல் பண்ணிருக்காங்க, அவங்க கிட்ட திமிரா பேசுறான். சோ ஆப்வியஸா நான் அந்த இடத்துல இருந்தாலும் நானும் காந்துதான் ஆவேன். சோ அது எனக்கு இட் ஃபெல்ட் மோர் ஆஃப் பர்சனலி அந்த கேரக்டர் மேல ஒரு காண்டு இருந்தது. இல்ல அதுதான் சக்சஸ். ஐ திங்க் இட்ஸ் a part of that. So definitely for the writers and the direction team, இவங்க அங்க இருந்தாதான் நம்மளாலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். So everything goes to them. Okay இல்ல அது ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் 4 எபிசோட்ஸ் உங்களுக்கு ரிவீல் பண்ணப்ப அப்படி இருந்தது. பட் அடுத்த 4 எபிசோட்ஸ்ல அது ஓகே டீமுக்காக ஒன்னு பண்ணும்போது ஐ திங்க் yeah gradually அதான் so far when I read it also நான் இப்படி அந்த 4-4 நான் பார்க்கவே இல்லை. ஓகே ஏன்னா எனக்கு ஒரு 16 தான் வந்துச்சு. அந்த 16 படிச்சும்போது ஓகே இது நான் எடுத்துக்கிறதுக்குள்ள எனக்கு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் கேரக்டரா பிகாஸ் இட்ஸ் a new process for me also. Thursday இந்த 4 எபிசோட்ல முடிஞ்சிரும் அப்படின்றது நடக்கதான் எனக்கும் புரியுது. அந்த ரியலைசேஷனே உங்களுக்கு கரெக்ட் எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த 4 எபிசோட்ஸ்ல மக்களுக்கு இவ்வளவுதான் புரியும்ல, கரெக்ட் இது இந்த கேரக்டர் இப்படிதான் அணுகுவாங்கல்ல. ஸோ அப்ப அடிக்கிறாங்க. ஓகே இப்ப அடுத்த 4ல அப்புறம் தான் நானே புரட்டி பாக்குறேன் அடுத்த 4ல என்ன நடக்குது.
சோ நீங்க சொன்ன மாதிரி இப்போ we thought நான் நினைச்சது பர்சனல் நினைச்சது நான் ஓகே இவங்க 4 பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி பண்ணுவாங்க இல்ல அப்படின்னு பர்சனலி okay. ஒரு if they are going and shooting a schedule, it's about 16 episodes, Okay. I think. So அது நான் உனக்கு 16 நான் ஃபுல்லா பிரிச்சு ஆமா படிக்கும்போது எனக்கு அது ஒரு என் கேரக்டர் தாண்டி அவ்வளவு நடக்குது. சோ அத நான் விஷுவலா பார்க்கும்போது தான் இட் மேக்ஸ் மீ அண்டர்ஸ்டாண்ட் சேயிங் ஓகே இந்த கேரக்டர் இங்கேயே முடிச்சிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் தான் அடுத்த வாரம் தான் இந்த 4 வருது. சோ எனக்கு இட்ஸ் எக்ஸைட்டிங் யா ஃபார் ஷூர். நீங்க ஃபர்ஸ்ட் 2 சீசன் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஐ நோ ஆஃப் ஹார்ட் பீட். ஹார்ட் பீட் எவ்வளோ ஒரு பெரிய ஷோன்றது எனக்கு தெரியும். ஐ ஹர்ட் ஆஃப் ஹார்ட் பீட், பட் ஐ ஹவ் நாட் காட் a chance to watch. ஓகே. இது வந்து எங்க அம்மா கிட்ட ஒரு ப்ராஜெக்டா தள்ளிட்டேன். இந்த நான் 2 எபிசோட கொஞ்சம் பார்த்து என்ன கதைன்றதை சொல்லிடு. ஸோ அவங்க பார்த்து என்கிட்ட ஒரு சொன்ன கதை. அப்புறம் இந்த ராக்கியை வந்து அவர் தான் இங்க இருந்து ரீட்டைன் ஆன ஒரு கேரக்டர். ஸோ நாங்க எல்லாருமே பாவம் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணுவோம். சரி இது என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஏன் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. ஓ செட்ல சோ அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கைடு மாதிரி, ஓகே திருப்பங்க அவரை பிடிங்க அவரை இங்க வாங்க, இப்ப என்ன நடந்தது, இது ஏன் நடந்ததுன்னா அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிப்பாரு. சோ இந்த மாதிரி yeah, so he is the one who gives us an insight as to 1ல என்ன நடந்தது, 2ல என்ன நடந்தது, இந்த சீன்ல இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இவங்க இப்படி இருந்தாங்க. சோ அது மூலமா எனக்கு ஒரு கதையை நான் ஃபார்முலேட் பண்ணிட்டேன். ஒரு ஸ்கெட்ச் ஒன்னு நீங்க என் மைண்ட்ல போட்டுட்டேன். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.